மதிப்புமிக்க அன்பு நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆனி மாதம் 2026 இந்த 3 ராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற தகவல்களை பார்க்க போகிறோம். ஆனி மாதம் 2026 பல ராசிக்காரர்களுக்கு பல நல்ல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்க போகிறது. இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உள்ள கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனி மாதம் 2026 பல ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்க போகிறது. ஆனால் அதே நேரத்தில் சில ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளது. குறிப்பாக மகரம், கும்பம் மற்றும் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் ஆரோக்கியம், நிதி மற்றும் உறவுகள் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் பணியிடம் மற்றும் தொழில் தொடர்பான பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். வேலையில் முன்னேற்றம் வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிக நேரத்தை செலவிடுவீர்கள். புதிய திட்டங்கள், கூடுதல் பொறுப்புகள் மற்றும் வேலை அழுத்தம் காரணமாக உங்கள் கவனம் முழுவதும் தொழிலின் மீதும் திரும்பும். இதனால் குடும்பத்தினர் மற்றும் வாழ்க்கை துணையுடன் செலவிடும் நேரம் குறைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக சிறிய கருத்து வேறுபாடுகள் அல்லது மனக்கசப்புகள் உருவாகலாம். எனவே வேலைக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தைப் போல குடும்ப உறவுகளுக்கும் நேரம் ஒதுக்குவது அவசியம். நிதி விஷயங்கள் பெரிய முதலீடுகளை செய்வதற்கு முன் இருமுறை யோசிக்கவும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்பில் அதிகம் கவனம் செலுத்துங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வேலைகள் காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். போதுமான ஓய்வு மற்றும் தூக்கத்தை அலட்சியப்படுத்த வேண்டாம். அடுத்தது கும்பராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். இந்த கும்பராசிக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் மன அமைதியை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும். திட்டங்களை மிகவும் சிக்கலாக்காமல் எளிமையாக வைத்துக்கொள்வது நல்லது. சில நேரங்களில் எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதமாகலாம். அதற்காக அவசர முடிவுகள் எடுக்காமல் பொறுமையாக காத்திருக்கணும். வேலைப்பளு அதிகரிப்பதால் மனச்சோர்வு மற்றும் சோர்வான உணர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடுப்பது மிகவும் அவசியம். நிதி தொடர்பாக புதிய கடன்கள், தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் அல்லது நண்பர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. சிறிய தவறான புரிதல்கள் பெரிய பிரச்சனையாக மாறாதபடி அமைதியாக நடந்து கொள்வது நல்லது. அடுத்தது மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் வேலை மற்றும் உடல் ஆரோக்கியம் ஆகிய இரண்டிலும் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. வேலையில் புதிய பொறுப்புகள் அல்லது கூடுதல் பணிச்சுமைகள் வரலாம். எல்லா வேலைகளையும் தனியாக செய்து முடிக்க முயற்சிக்காமல் தேவையான இடங்களில் உதவி கேட்பது நல்லது. அதேபோல் உங்கள் உடலின் எல்லைகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதிகமாக உழைப்பது உடலை வருத்தி கொள்ள வேண்டாம். சிறிய உடல்நலக் குறைகளை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக கவனிக்க வேண்டும். உணவு, தூக்கம் மற்றும் உடற்பயிற்சியில் ஒழுங்கை கடைபிடிப்பது மிக மிக அவசியம். நிதி விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்க்கவும். பெரிய முதல்கள் மற்றும் பணம் தொடர்பான ஒப்பந்தங்களில் முழுமையான ஆய்வு செய்த பிறகே முடிவெடுக்கணும். குடும்ப உறவுகள் பொறுமையுடன் நடந்து கொண்டால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மொத்தமாக இந்த ஆனி மாதத்தில் 2026 மகரம், கும்பம் மற்றும் மீனம் ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆரோக்கியத்தில், நிதி மற்றும் உறவுகள் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் இந்த மாதத்தை மிகவும் சிறப்பாக கடந்து செல்ல முடியும். எச்சரிக்கையுடன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். உங்கள் ராசி என்ன என்பதை கமெண்டில் பதிவிடுங்கள். உங்கள் ராசி என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். நண்பர்களுடன் பகிர்ந்து ML Astrology for You சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.